நாம இப்ப தற்போது டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து நம்மளுடைய பயணத்தை துவக்குறோம். தாவேகா தலைவர் விஜய் வந்து இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்தா திருச்சி மாநகர் பகுதிக்கு உள்ளே வந்து மரக்கடையில பேச இருக்கிறார். அது நேரடியாக இந்த காட்சிகளை இப்ப தற்போது பதிவு செய்திருக்கோம். திருச்சி மாநகரை பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான சாலை. ஏனென்றால் திருச்சியுடைய புறநகர் பகுதியில் அது வந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை, திருச்சியிலிருந்து திருநெல்வேலி அதாவது தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சாலையை அனைத்தும் இந்த பாலத்தை தான் கடந்து வர வேண்டும். அவர்கள் அனைவரும் அனைத்து வாகனங்களும் திருச்சி மாநகருக்குள் இது ஒரு பகுதியில உள்ளே மாநகருக்குள் நுழையக்கூடிய சாலை. இந்த சாலையோட நீங்க அகலம் என்று பார்க்கும் பொழுது 60 அடி, இரண்டு புறமும் உள்ள இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய சாலையாக நடுவில் வந்து தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கு. இதில் தான் தாவேகா தலைவர் விஜய் நாளை மறுநாள் காலை வந்து அவர் 10:30 மணிக்கு மரக்கடையில் பேச இருக்கிறார். அதற்கு முன்னதாக சாலை மார்க்கமாக இதில் அவர்கள் 5 வாகனங்கள் முன்னே பின்னே 5 வாகனங்களுக்கு மட்டுமே காவல்துறை அனுமதி கொடுக்கப்பட்ட நிலையில் அவரை அழைத்து வர இருக்கிறார்கள். இருபுறமும் வந்து பொதுமக்கள் மட்டுமில்லாமல் அவர்கள் தாவேகா தொண்டர்களை வந்து வரவழைப்பதற்கான திட்டமிடலையும் வைத்திருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு போக்குவரத்து நெரிசலான பகுதி, மிக முக்கியமான சாலை. இந்த பாலத்தை அதாவது இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து இந்த பகுதி வழியாக அதாவது குட்ஷெட் பாலம் என்பது வந்து திருச்சி ஜங்ஷன் ரயில் நிலையத்திற்கு அருகாமையில் உள்ள இந்த பாலம். இந்த பாலத்தையும் அவர் கடந்து செல்ல வேண்டும். அதற்கு அடுத்ததாக திருச்சி ஹெட் போஸ்ட் ஆபீஸ் அதாவது தலைமை தபால் நிலையம் பகுதி அந்த சிக்னலுக்கு வந்தவுடன் அவருடைய அந்த வாகனம் வந்து உடனடியாக பாலக்கரை அதாவது மேலப்பூதூர் வழியாக பாலக்கரை நோக்கி செல்லும். இந்த சாலையில வந்து காலை வந்து எப்பொழுதும் அதிகமான வாகனங்கள் போக்குவரத்து நெரிசல் என்பது இருக்கும். அன்றைய சூழ்நிலையில் காவல்துறையினர் இந்த வாகனங்களை நிறுத்தினால்தான் அவருடைய வாகனம் முன்னே வந்து செல்ல முடியும், மற்றவர்களுக்கு மாற்று ஏற்பாடுகளை செய்ய முடியும். அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் ஏற்கனவே கொடுத்த அந்த விதிமுறைகள் அதாவது அவர்களுக்கு நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டதுல பொதுமக்களுக்கு எவ்விதமான இடைஞ்சலை ஏற்படுத்தக்கூடாது. இந்த இடைஞ்சல் இல்லாமல் தாவேகா தலைவர் விஜய் அவருடைய நிர்வாகிகள் மற்றவருடைய அந்த வாகனங்கள் 5 மட்டுமே இந்த சாலையில பயணிக்க வேண்டும். இந்த சாலை வழியாக மிக முக்கியமாக அரசு மருத்துவமனைக்கு செல்பவர்கள் மற்றும் அதே போல் முக்கியமான நிறுவனங்கள் அதாவது மத்திய அரசு மாநில அரசு உள்ள நிறுவனங்கள் அனைத்திற்கும் இந்த சாலையில் பயணம் மேற்கொண்டு மாநகருக்கு உள்ளே வந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளது. நாம இப்ப தற்போது கடந்து கொண்டு இருப்பது திருச்சி ஜங்ஷன் மேம்பாலம், அந்த குட்ஷெட் பாலத்தை கடந்து விட்டோம். இன்னும் சிறிது தூரத்துல வந்து தலைமை தபால் நிலைய பகுதிக்கு அவர் புறப்பட்டு வரும்பொழுது வரக்கூடிய நிலை ஏற்படும். ஒட்டுமொத்தமாக டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து தலைமை தபால் நிலையம் சாதாரணமாக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் வந்தால் ஒரு 5 நிமிடத்தில் வந்து விடலாம். ஆனால் அன்றைய சூழ்நிலையில் எப்படி வந்து அவர்கள் அந்த வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் தொண்டர்கள் என அனைவரும் இருந்தால் அதனுடைய கால நேரம் அந்த பயண நேரம் என்பது வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். இந்த பாலத்தை அவர் கடந்து வரும்பொழுது ஏனென்றால் இருபுறமும் வந்து பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களும் வந்து தாவேகா தொண்டர்கள் நின்று அவர்கள் பார்ப்பதற்கான ஏற்பாடுகளை எதுவும் வந்து அவர்கள் செய்யக்கூடாது. ஏனென்றால் அலங்கார வளைவு, கட் அவுட், மற்ற எந்த விதமான கொடிகள் நடுவது இதெல்லாம் வந்து எதையும் செய்யக்கூடாது என்று காவல்துறை ஏற்கனவே நிபந்தனை தெரிவிச்சிருக்காங்க. நாம இப்ப தற்போது திருச்சி தலைமை தபால் நிலைய சிக்னலை வந்து அடைந்து விட்டோம். இந்த இடத்திலிருந்து அவர் வந்து மீண்டும் வந்து மேலப்பூதூர் வழியாக அவருடைய பயணத்தை தொடக்க வேண்டும். இது வந்து ஒரு முக்கியமான சிக்னல் சந்திப்பு. நாம இப்ப தற்போது வந்து திருச்சி தலைமை தபால் நிலைய சிக்னல்ல இருக்கோம். மிக முக்கியமாக தாவேகா தலைவர் விஜயோட பிரச்சார வாகனம் நீங்க கூட பார்க்கலாம். அந்த வாகனங்கள் வந்து வலதுபுறமாக திரும்புகிறதுல இந்த சிக்னல்ல வலதுபுறமாக திரும்பி மேலப்புதூர், பாலக்கரை, அதே போல் பழைய மதுரை ரோடு, மரக்கடை பகுதிக்கு செல்ல வேண்டும். இந்த முக்கியமான சிக்னல் இந்த பகுதிக்கு அவர் வரும்பொழுது இந்த தலைமை தபால் நிலைய சிக்னல் என்பது வலதுபுறம் வந்து மத்திய பேருந்து நிலையம், ரயில்வே ஜங்ஷன் பகுதிகளுக்கு செல்லக்கூடியது. இதற்கு எதிர்புறம் உள்ள பகுதி மிக முக்கியமாக மத்திய மாநில அரசு நிறுவனங்கள், அதே போல் வந்து அவசர சிகிச்சைக்காக அரசு பொது மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய சாலையாக இருக்கிறது. முக்கிய அரசு நிறுவனங்கள் மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட இந்த தலைமை தபால் நிலைய சிக்னலை ஒட்டி 10க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கிறது. அன்று வந்து சனிக்கிழமை காலை வந்து பள்ளிகள் இயங்கினால் அவர்கள் அனைவரும் இந்த பகுதியை கடந்து சென்றே ஆக வேண்டும். அனைத்து வாகனங்களும் இந்த சிக்னலை தாண்டாமல் செல்ல முடியாது. இவ்வளவு நெரிசலான பகுதியில் தான் அன்று காலை வந்து அவருடைய அந்த பரப்புரை வாகனமானது பயணம் மேற்கொள்ளும். மீண்டும் வந்து தலைமை தபால் நிலைய சிக்னலிலிருந்து வலதுபுறமாக
தாவேகா தலைவருடைய அந்த பரப்புரை வாகனமானது நாம் இப்போ செல்லக்கூடிய இந்த மேலப்புதுரை நோக்கி செல்லக்கூடிய இந்த சாலையை பொறுத்தளவு வந்து 30 அடி அகலம் என்பது இருக்கிறது. நீங்க கூட பார்க்கலாம், ஒளிப்பதிவாளர் சசிகுமார் காண்பித்துக் கொண்டிருக்கும் காட்சி. இந்த காட்சி பதிவுகளிலே பார்க்கலாம். இந்த முக்கியமான சாலை என்பது கண் மருத்துவமனை, அது மட்டும் இல்லாமல் பள்ளி மற்றும் சிறு சிறு நிறுவனங்கள் உள்ளிட்ட பகுதி இந்த சாலையில் இருக்கிறது. இதுக்கு மிக அருகாமையில் தான் வந்து சப்வே சுரங்கப்பாதை என்பது, அந்த மேலப்புதூருடைய சுரங்கப்பாதை, மேலே வந்து ரயில் செல்லக்கூடிய பாதை, ஒரு சிறிய பாலம் என்பதும் இருக்கிறது. இந்த சாலையை கடந்து தான் அவர் வந்து மரக்கடை பகுதிக்கு செல்ல வேண்டும். இதுவும் வந்து ஒரு நெரிசல் மிகுந்த பகுதி. காலை வந்து அரசு நிறுவனங்களுக்கு செல்பவர்கள், பள்ளிகளுக்கு செல்பவர்கள் மற்றவர்களும் இந்த சாலையை பயணிக்க வேண்டிய நிலை. இதையும் அவர் கடந்து செல்ல வேண்டியிருக்கும். என்றால் இதுவும் வந்து ஒரு இதற்கு அடுத்ததாக வரக்கூடிய சாலைகள் அனைத்துமே இதை விட வந்து குறுகிய அந்த அகலம் கொண்ட சாலைகளாக இருக்கும். ஒரு புறம் வந்து வாகனங்களை தடுத்து நிறுத்தி, மறுபுறம் வந்து வாகனங்களை இதில் பயணம் மேற்கொள்ள வைத்தால் ஓரளவு போக்குவரத்து நெரிசல் என்பது குறையும். காலை நேரங்களில் இதில் வந்து போக்குவரத்து நெரிசல் என்பது அதிகமாகவே காணப்படும். நாம் இப்போ பயணிக்கக்கூடிய இந்த இடம் என்பது திருச்சி மேலப்புதூர் சுரங்கப்பாதையில் வந்து பயணித்து கொண்டிருக்கிறோம். இது வழியாக தான் தாவேகா தலைவருடைய அந்த பரப்புரை வாகனத்துடன் வரும் அந்த 5 வாகனங்களும் பயணம் மேற்கொள்ள முடியும். இந்த சாலையை கடந்து அதன் பிறகு அவர் வந்து பாலக்கரை பாலத்தை அடைந்து பிரபாத் ரவுண்டான இடத்திற்கு சென்றடைய முடியும். இந்த சாலை இருபுறங்களிலும் வந்து யாரும் பொதுமக்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் இவை வந்து ஏற்கனவே இதில் கழிவுநீர் செல்லக்கூடியது, மழைநீர் வடிகால் உள்ளிட்டவைகள் வந்து இந்த பாலத்தின் சுரங்கப்பாதைக்கு இருபுறமும் இருக்கிறது. இதில் வந்து யாரும் ஏற்கனவே காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் கட்டடங்கள் மற்றும் அந்த சாலைகள் ஓரமாக உள்ள கட்டைகள், கம்பிகள், வேற எதிலும் வந்து யாரும் ஏறி நிற்கக்கூடாது. அதனை வந்து தாவேகாவுடைய நிர்வாகிகள், இதற்கான ஏற்பாட்டாளர்கள் பொறுப்பேற்று அவர்களை உடனடியாக அதில் நிற்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் 23 நிபந்தனைகள் என்பது வந்து விதிக்கப்பட்டிருக்கு. அந்த 23 நிபந்தனைகளில் இவையும் இருக்கிறது. பெரிய அளவில் அதை விட இப்போ நீங்கள் அகலம் மட்டுமே, அதாவது வேர் ஹவுஸ் பகுதி, இது பாலக்கரை மேம்பாலத்திற்கு முன்னதாக வேர் ஹவுஸ் பகுதி. இந்த பகுதியில் வந்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய இந்த வாகனங்கள் அனைத்துமே நீங்கள் பார்க்கலாம். மிகவும் வந்து குறுகலான பகுதி இந்த பகுதி. இதையும் கடந்து அவர் வந்து பாலக்கரை மேம்பாலத்தை வந்து விஜய் வந்து அவருடைய பரப்புரை வாகனத்தில் அவர் பயணம் மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த பகுதியில் குழுமினாலும், தொண்டர்களும் கூடியிருந்தாலும் வாகனத்துடைய செல்லக்கூடிய அந்த வேகம் என்பது மிக குறைவாக இருக்கும். பயண நேரமும் கூடுதலாகும். கிட்டத்தட்ட அவருடைய இந்த பயண தொலைவு டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து அவர் செல்லக்கூடிய இந்த மேலப்புதூர் பாலம், அதே போல் பாலக்கரை, மரக்கடை, காந்தி சந்தை, மீண்டும் வந்து பழைய பால்பனை வழியாக செல்லக்கூடிய அந்த 6 கிலோமீட்டர் தூரத்தில் சாலைகள் அனைத்துமே நெரிசலான பகுதி தான். திருச்சி மாநகருடைய முக்கியமான சாலை பகுதி. நாம் இப்போ தற்போது பாலக்கரை மேம்பாலத்தில் மேலே ஏறி கொண்டிருக்கிறோம். இதில் அவர் வந்து கடந்து அதன் பிறகு அவர் இந்த பாலக்கரை பிரபாத் ரவுண்டானவை அடைவார். இதில் இருபுறமும் வந்து வாகனங்கள் வந்து செல்லக்கூடிய பாலமாக தான் இதில் வந்து ஏற்கனவே இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய பரப்புரை வாகனம் வந்து விஜய் மற்றும் அவருடைய நிர்வாகிகள் மற்றவர்களும் அந்த 5 வாகனங்கள், அதுக்கு முன்னும் பின்னும் எந்த வாகனமும் வரக்கூடாது என்பது காவல்துறையுடைய நிபந்தனை. காவல்துறை நிபந்தனை விதித்திருப்பது அவசரமாக செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் ஆம்புலன்ஸ், அதே போல் வந்து அனைத்து அவசர தேவைக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு எவ்வித இடைஞ்சலும் ஏற்படுத்தக்கூடாது. அப்படி எந்த போக்குவரத்தையும் வந்து தடை செய்து இதில் வந்து அவர்கள் பயணம் மேற்கொள்ளக்கூடாது என்பதை அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. இந்த சாலை கிட்டத்தட்ட இப்போ தற்போது நமது பாலத்தை கடந்து அடுத்ததாக அந்த பாலக்கரையில் பிரபாத் ரவுண்டானா பகுதிக்கு வந்தடைந்து விட்டோம். இன்னும் சிறிது தூரத்தில் வந்து மரக்கடை பகுதி, தாவேகா தலைவர் பேசக்கூடிய திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை பகுதி என்பது வரும். இங்கிருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் என்பதே இருக்கும். அதில் இது ஒரு முக்கியமான பகுதி. இந்த ஜங்ஷன் பகுதி, அதாவது இந்த ரவுண்டானா பகுதியில் காந்தி சந்தைக்கு செல்பவர்கள் மற்றும் பெரிய கடை வீதி உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இங்கே செல்ல முடியும். இதே போல் இப்போ நாம் பயணிக்கக்கூடிய இந்த மற்றொரு சாலை, அவர் விஜய் அவர்கள் வரக்கூடிய இந்த சாலையானது மதுரை ரோடு, இந்த பழைய மதுரை ரோடு தான். இது வந்து மிக முக்கியமான சாலை. இதுவும் வந்து 20 அடி அகலம் என்பதே வந்து ஒரு பகுதியில், அதாவது நெரிசல் மிகுந்தது, வாகனங்கள் இருபுறமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். இந்த சாலையில் வந்து முக்கியமாக வாகனங்களுக்கான உதிரி பாகங்கள் மற்ற அனைத்தும் உள்ள கடைகள், அதே போல் வந்து 2-3 பள்ளிகள் இருக்கிறது. கால்நடை மருத்துவமனை இந்த சாலையில் இருக்கிறது. இந்த சாலையை வந்து அவர் காலை வந்து கடந்து வரும் பொழுது ஒரு நெரிசல் மிகுந்தே காணப்படும். மிக முக்கியமாக இதில் வந்து 3 பள்ளிகள் இருப்பதால் அன்று பள்ளியில் செயல்படும்
என்று அவர்கள் அறிவித்திருந்தால் பள்ளிக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் அதே போல வரக்கூடிய ஆசிரியர்கள் அனைவரும் இந்த சாலையை பயன்படுத்த வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாலை நெரிசலுடன் காணப்படும். அதையும் தாண்டி அவர் மரக்கடை பகுதிக்கு வர முடியும். இந்த சாலையில் பயணிப்பது எப்பொழுதும் ஒரு புறம் அதாவது எதிர்புறம் வரக்கூடிய வாகனங்களுடைய அந்த போக்குவரத்து என்பது குறைவானதாக இருக்கும். அன்று எதிர்புறம் வருவதற்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவாகவே இருக்கும். ஏனென்றால் மரக்கடை பகுதிக்கு அந்த அனைத்து தொண்டர்களும் அனைவரும் தாவேகாவுடைய நிர்வாகிகள் அவர்கள் அந்த இடத்தில் குழுமி இருக்கும் பொழுது எதிர்ப்புறம் வாகனங்கள் வருவதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. போக்குவரத்தை தடை செய்து அவர்களுடைய இந்த பரப்புரை வாகனம் அவர் வரக்கூடிய அந்த வாகனங்களை எதுவும் வழிமறித்து நிறுத்தக்கூடாது என்பதையும் காவல்துறையினர் குறிப்பிட்டிருக்காங்க. அதையும் தாண்டி வர வேண்டிய நிலை. திருச்சி மாநகரை பொறுத்தளவு இந்த 8 கிலோமீட்டர் தான் முக்கியமான மாநகர் பகுதி. அந்த 8 கிலோமீட்டர்ல அவர் 6 கிலோமீட்டர் தூரம் மாநகர் பகுதியில் அவர் பயணிக்கக்கூடிய நிலை தான் இந்த டிவிஎஸ் டோல்கேட்டில் இருந்து நாம் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை வரை, அதையும் தாண்டி காந்தி சந்தையும் கடந்து அதன் பிறகு அவர் தேசிய நெடுஞ்சாலை திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அடைவார். இந்த பகுதியில் மாவட்ட கல்வி அலுவலருடைய அலுவலகமும் இருக்கிறது. இந்த சாலையை கடந்து அவர் மரக்கடை பகுதிக்கு இன்னும் சில மீட்டர் தூரம் மட்டுமே வரக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி இருக்கும் பொழுது இந்த சாலையின் நடுவே தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டிருக்கு. வாகனங்கள் ஒரு புறம் எதிர்ப்புறம் உள்ள பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதற்கு இதையும் தாண்டி கடந்து வரும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட நேரம் என்பது 30 நிமிடம் மரக்கடையில் பேசுவதற்கு காலை 10:30 மணிலிருந்து 11 மணி வரை. நாம் இப்போ தற்போது மரக்கடை பகுதியை வந்தடைந்து விட்டோம். கிட்டத்தட்ட டிவிஎஸ் டோல்கேட்டிலிருந்து மரக்கடை வருவதற்கு சாதாரணமாக வாகனங்களில் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருந்தால் 10லிருந்து 15 நிமிடம் ஆகும். ஆனால் நெரிசல் ஏற்பட்டால் அதில் வாகன நெரிசலோ இல்லை ஏராளமான மக்கள் குழுமி இருந்தாலோ மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு அவர் வருவதற்கு கால நேரம் அதிகமாகவே ஆகும். தற்போது திருச்சி மரக்கடை எம்ஜிஆர் சிலை அடைந்து விட்டோம். இந்த பகுதியில் தான் நாளை மறுநாள் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். மிக முக்கியமாக அவருடைய அந்த பரப்புரை வாகனம் வரக்கூடிய பகுதியிலேயே நாம் பயணம் மேற்கொண்டோம். நீங்கள் கூட பார்க்கலாம். இது 3 சாலைகளை சந்திக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கு. மரக்கடை பகுதியில், அதாவது பழைய மதுரை ரோடு வழியாக இந்த மரக்கடை இந்த பகுதிக்கு எம்ஜிஆர் சிலைக்கு முன்னதாக நின்று அவர் பேச வேண்டும். அதன் பிறகு பேசி முடித்த பிறகு இதே சாலையிலே எதிர்ப்புறம், அதாவது காந்தி சந்தை சாலை வழியாக, அதாவது தர்பார் மேடு பழைய பால் பண்ணை ரோடு வழியாக மீண்டும் அவர் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை சென்றடைய வேண்டும். இதுதான் ஏற்கனவே அவருக்கு திட்டமிடல். அது மட்டும் இல்லாமல் அனுமதி கொடுக்கப்பட்ட சாலை. இந்த சாலை முழுவதும் அன்று மிக முக்கியமாக தாவேகா தலைவர் பேசும்பொழுது இந்த பகுதியில் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பார்கள் என்று அவர்கள் கிட்டத்தட்ட காவல்துறையினர் குறைந்தபட்சம் 1 லட்சம் தொண்டர்கள் இருப்பார்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்கிறாங்க. அதிகமான கூட்டத்தை கூட்டக்கூடாது என்பதும் அவர்களுடைய அந்த நிபந்தனையில் இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் கொடுத்த கடிதத்தில் 500 பேர் மட்டுமே இருப்பார்கள் என்று தாவேகா நிர்வாகிகள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த பார்த்து கொண்டிருக்கும் சாலை இபி ரோடு, இந்த ஈஸ்ட் புலிவார் ரோடு, டபிள்யூபி ரோடு, அதாவது இரண்டுக்கும் நடுவில் உள்ள அந்த மரக்கடை பகுதியில் உள்ள சாலை. இந்த டபிள்யூபி ரோடு பகுதி சத்திரம் பேருந்து நிலையம். அதை விட மிக முக்கியமாக இந்த சாலை வழியாக தான் 2 கல்லூரிகள், 2 பள்ளிகள் ஆகியவைகளுக்கு இது செல்லக்கூடிய மற்றொரு சாலையாக இருக்கிறது. காந்தி சந்தையோடைய மற்றொரு சாலை பகுதி. இந்த சாலையும் நெரிசல் மிகுந்தது. இந்த சாலைக்கு சந்திப்பு பகுதியில் தான் இந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலை இருக்கிறது. இங்கே தான் அவர் நாளை மறுநாள் காலை 10:30 மணிலிருந்து 11 மணி வரை பேசுவதற்கு காவல்துறை அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. அனைத்து பகுதிகளும் நாளை மறுநாள் காலை 10:30 மணி அளவில் மக்கள் தலைகளாகவே இந்த பகுதி காட்சியளிக்கும். தாவேகா தலைவர் விஜய் தன்னுடைய அந்த பரப்புரையை முடித்துவிட்டு அவர் இந்த சாலையில மீண்டும் அவர் பயணம் மேற்கொள்ள வேண்டும். இது காந்தி சந்தையை நோக்கி செல்லக்கூடிய சாலை. இந்த காந்தி சந்தையோடைய இந்த சாலைக்கு அவர் வருவதற்கு மிக முக்கியமாக இந்த மரக்கடை வழியாக வரும் பொழுது இருமரங்களும் ஏராளமான தொண்டர்கள் குவிந்திருப்பாங்க. மிக காலை நேரங்களில் இங்கே சந்தைக்கு, காந்தி சந்தைக்கு வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் இங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அதை தாண்டி பொதுமக்கள், வியாபாரிகள் அனைவருமே இருக்காங்க.
இந்த சாலையும் வந்து 25 ரோடு அந்த அடி என்பது 25 அடி அகலம் உள்ளது. இதை தாண்டி காந்தி சந்தைக்கு மிக அருகாமையில், அதாவது தர்பார் மேடு, பழைய பால்பண்ணை ரோடு அந்த பகுதியெல்லாம் வந்து 20 அடி அகலம் மட்டுமே இருக்கிறது சாலை. அந்த சாலையில வாகனங்களை வந்து பயணம் மேற்கொள்ளும் போது மிகவும் நெரிசலாக இருக்கும். நீ கூட அந்த காட்சிகளை காண முடியும். நாம் இப்ப தற்போது திருச்சி காந்தி சந்தை பகுதிக்கு வந்துவிட்டோம். காந்தி சந்தையில இந்த நேரம், அதாவது எப்பொழுதுமே இரவு நேரத்தில் வாகன நெரிசல் வந்து குறைவாக இருக்கும். மற்ற நேரங்கள் அனைத்திலுமே போக்குவரத்து நெரிசல் வந்து மிகுந்த பகுதி. இந்த ஜன நெரிசல் அப்படியே இருபுறமும் வந்து வியாபாரிகள், சிறு வியாபாரிகள், கடைகள், அதே போல் இந்த காந்தி சந்தை இந்த பிரதான வாயிலை இந்த பகுதி வழியாக அவர் கடக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் வந்து இங்கே அவர்கள் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள், தாவைக்காவிட அனைவரும் வந்து இங்கே இருப்பாங்க. இதையும் கடந்து தான் செல்லக்கூடிய இந்த சாலையாக இருக்கும். இந்த சாலையில சாதாரணமாக பகல் நேரம் மற்ற நேரங்களிலேயே வாகனங்கள், இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் 5 நிமிடம் எப்படியும் வந்து அவர் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பார்கள். அப்படி இருக்கும் பொழுது இதில் வாகனங்கள் மற்றும் அனைவரும், அதாவது பொதுமக்கள், தொண்டர்கள் என 13ஆம் தேதி அன்று கூடியிருக்கும் பொழுது இந்த சாலையை கடப்பதற்கு மிகப்பெரிய அளவில் அவருக்கு சிரமம் தான் ஏற்படும். நாம் இப்போ காந்தி சந்தையுடைய சாலையில், அதாவது அதனுடைய வலதுபுறம் திரும்பி மிக முக்கியமாக தர்பார் மேடு, அதே போல் பழைய பால் பண்ணை, அந்த பழைய தஞ்சாவூர் ரோடு என்றும் இதை அழைப்பார்கள், அந்த சாலையில பயணம் மேற்கொண்டு வரும். இந்த சாலையை கடந்து அவர் வந்து திருச்சி, தஞ்சை இந்த சாலை மற்றும் சென்னை, அதே போல் தென் மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய சாலையை இணைக்கக்கூடிய அந்த பழைய பால் பண்ணை அந்த பாலம், அந்த சிக்னல் பகுதிக்கு விஜய் சென்றடைந்து அவர் அரியலூருக்கு பரப்புரை மேற்கொள்ள செல்வார். ஒட்டுமொத்தமாக இந்த டிவிஎஸ் டோல்கேட் பகுதியிலிருந்து அவர் பழைய பால் பண்ணை இந்த திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை வருவதற்கு 6 கிலோமீட்டர் தூரம். இந்த 6 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சாலை மிகவும் குறுகலான சாலை. 20 அடியில், சில இடங்களில் 15 அடி அகலம் கூட இருக்கும். நீங்கள் பார்க்கலாம், அவ்வளவு குறுகலான உள்ள சாலை தான் இந்த காந்தி சந்தைக்கு மிக அருகில், அதாவது இந்த வாழைக்காமண்டி இந்த பகுதிக்கு மிக அருகாமையில் உள்ள சாலை. இதையும் வந்து அவர் கடந்து செல்ல வேண்டிய நிலை. இதை அனைத்தையும் தாண்டி ஒட்டுமொத்தமாக அரை மணி நேரம் அவர்களுக்கு அனுமதி. காலை 9:30 மணிக்கு அந்த இடத்திற்கு தொண்டர்களை கூடி அவர்கள் வரவழைத்து வைத்து விட வேண்டும். வாகனங்கள் எதுவும் இடையூறு ஏற்படுத்தக்கூடாது. அவர்களுக்கான போட்டுள்ள அந்த 23 நிபந்தனைகளையும் அவர்கள் பின்பற்றி தாவைக்காவுடைய நிர்வாகிகள் அவருடைய தலைவரை வந்து அழைத்து வருவதற்கு அவர்கள் அனைத்து கட்டுப்பாட்டுகளையும் அவர்கள் வந்து காவல்துறை விதித்துள்ளவைகளை வந்து முறையாக பின்பற்றி மீண்டும் வந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை அவர்கள் பாதுகாப்பாக கொன்றடைய செய்ய வேண்டும். அவர் வந்து சென்றடைய வைக்கும் இந்த கால நேரம் என்பது மிகவும் அதிகமாகும் என்பதுதான் அனைவருடைய கருத்தாக இருக்கிறது. ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சியினரும் திருச்சியை தங்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஒரு திருப்பு முனையாக கருதுவார்கள். அப்படி திருப்பு முனையாக கருதும் இந்த நேரத்தில், அதாவது ஒவ்வொரு கட்சியினரும் ஏற்கனவே நம்பிக்கையோடு இருக்கும் நேரத்தில் தாவேகாவுடைய தமிழ்நாட்டில், அதுவும் மிக முக்கியமாக அவருடைய தலைவர் விஜய் வந்து தன்னுடைய பரப்புரை வந்து திருச்சியில முதல் முறையாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி என்பதை வந்து துவக்குகிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த திருச்சி என்ன மாதிரியான நிலைக்கு இந்த மாநகர பகுதி வந்து தள்ளப்படும்? திருச்சியே திணறுகிறது. திருச்சி வந்து போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிக்குமா என்பது பல்வேறு விதமான கேள்விகள் அனைவர்கள் மத்தியிலும் இருக்கிறது. அவை அனைத்திற்கும் 13ஆம் தேதி அன்றுதான் விடை தெரியும். அதற்கான காவல்துறையினர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தாலும் நாங்கள் யாரும் அதிக அளவில் தொண்டர்களை அழைத்து வர மாட்டோம் என தாவேக்காவினரும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக திருச்சியோடைய இந்த 6 கிலோமீட்டர் முக்கியமான மாநகர் பகுதியை வந்து தாவேக்கா தலைவர் வந்து தன்னுடைய பரப்புரைக்காக அவருடைய திறந்த வாகனத்தில் வந்து அவர் கடக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக போக்குவரத்து நெரிசல் கண்டிப்பாக ஏற்படும். அதனை எப்படி சமாளிக்க போகிறார்கள்? ஏற்கனவே நடந்த பல்வேறு மாநாடுகள், பேரணிகள் இவையெல்லாம் இருக்கும் பொழுது மக்கள் சந்தித்த அந்த பிரச்சனைகளை அதே மனநிலையோடு தாவேக்காவுடைய இந்த பரப்புரையையும் வாகன நெரிசலையும் சமாளித்து அவர்கள் அன்றைய நாளை வந்து கடந்து செல்ல போகிறார்களா என்பது வந்து அன்றுதான் தெரிய வரும். ஒரு வழியாக
நாம இப்ப தற்போது வந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை பழைய பால்பனை அருகே வந்து விட்டோம். இந்த 6 கிலோமீட்டர் தூரத்துக்கு தான் தாவேகா தலைவர் பரப்புரை வாகனம் அவர் வந்து பேசி அதன் மூலம் இந்த சாலைகளை கடந்து வர வேண்டும். கிட்டத்தட்ட இதுல வந்து 60 அடி அகல சாலை, குறைந்தபட்சம் 15 அடி அகல சாலை வரை வந்து இந்த 6 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இவை அனைத்தையும் அவர் கடந்து மீண்டும் வந்து அங்க பரப்புரை அதாவது மரக்கடை இதை பேசி முடித்து விட்டு இந்த பகுதிக்கு வந்தவுடன் அவர் மீண்டும் வந்து தேசிய நெடுஞ்சாலையில பயணம் மேற்கொண்டு அவர் அரியலூருக்கு செல்வார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து சார்லஸ்.